நம்ம வீட்டில் எப்படி அத்தைப்பூ கோலம் போட்டோம் அப்படின்னு பார்க்கலாம். ஊரில் சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்கூல்லலாம் கோலம் போடுறோம் அப்படின்னா எல்லா வீட்டு பக்கத்துலலாம் போயிட்டு பூவெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு போவோம். அங்கே போய் கோலம் போடுவோம். அதே மாதிரி இப்போ பிபிஏல வந்து பூ கிடைக்காது. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து அங்கங்கேயா கலெக்ட் பண்ணியிருந்தோம். என் ஹஸ்பண்ட் அவரோட ஒர்க் ப்ளேஸ்லேருந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணியிருந்தார். அப்புறம் நான் என்னோடய ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தேன். அப்புறம் எல்லாத்தையும் வச்சு வீட்டில் போடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். அப்புறம் என் பிரதரும் வந்து ஹெல்ப் பண்ணான். என் ஹஸ்பண்ட் எல்லாம் சேர்ந்து நாங்கள் கோலம் போட்டோம். இதுதான் அந்த மேக்கிங் ப்ராசஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறீங்க. ஸோ அரளிப்பூ, அதாவது அதில் ஒயிட் ஒரு பெரிய வெரைட்டி அரளிப்பூ, அதுக்கப்புறம் ஒரு பிங்க்கு, அப்புறம் டார்க்கு ஒரு மாதிரி ரோஸ் கலரில் இருந்துச்சு ஒன்று, அதுக்கப்புறம் தெட்டிப்பூ, இதெல்லாம் வச்சு கொஞ்சம் முல்லைப்பூவும் இருந்துச்சு. இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து கோலம் போட்டோம். இவ்வளோ பெருசாக போடுவோம்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. பட் அந்த டைம் தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணோம். சூப்பராக வந்துச்சு. அதுக்கப்புறம் என் பையன் வேறு அங்கங்கேயா போயிட்டுருந்தான். அதனால் கொஞ்சம் பயமாகவும் இருந்து அவன் எதாவது கலைச்சி விட்ருவானா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் அந்த பக்கம் விளையாடிட்டு இருந்தான். நாங்கள்லாம் சேர்ந்து அப்படியே டீம் ஒர்க்காக போட்டு ஒரு வழியாக முடிச்சிட்டோம். பூ வந்து கரெக்டாக பத்தலை. பட் முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டோம். இவ்வளோ பெரிய கோலம் போட்டதே எங்களுக்கு வந்து பெரிய இதாக இருந்துச்சு. இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பிபிஏல வந்து இந்த மாதிரி கோலம் போடுறோம். செம மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. கோலம் போட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கலைன்னா எப்படி, அதுக்கப்புறம் போய் உட்காந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் என் பையனும் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஓணம் செலிப்ரேஷனில் சாப்பாடு இல்லாமல் எப்படி, சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் வந்து முட்டைகோஸ் பொரியல், அதுக்கப்புறம் அவியல், அப்புறம் சாதம், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி கூட்டு, பொட்டேட்டோ வறுவல், வாழைக்காய் வறுவல் வச்சு சாதம்லாம் வச்சு சாப்பிட வேண்டியதான். ஓணம் அதுவுமாக இலையில சாப்பிட்றது அவ்வளோ ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஸோ நான் ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் இலை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதில் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கூப்பிட்ருந்தோம். அவங்களுக்கும் சேர்த்து பரிமாறி நாங்கள் 4 பேருமா அழகாக உட்காந்து சூப்பராக சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சிப்ஸ் வைக்க மறந்துட்டேன். சிப்ஸும் ஊறுகாயும் வச்சு எல்லாேருக்கும் பரிமாறிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். செம்ம ஹெவி லஞ்சு. இதில் வைக்காத ஒரு விஷயம் வந்து அடப்பிரதமன். ஆக்சுவலி அது செஞ்சுருந்தேன், ஆனால் டேபிளில் வைக்க மறந்துட்டேன். ஸோ அதுவும் ஆட் பண்ணியிருந்தோம். இலையில் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஃபுல் கட்டியாச்சு. ஸோ ஆக்சுவலி ஊருக்கும் எங்களுக்கு என்ன மிஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்கிற விஷயத்தில் நான் எப்போவுமே மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் பூ. ஆனால் லக்கிலி எனக்கு இந்த ஓணத்துக்கு வந்து பூ கிடச்சிருக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க ரிசார்ட்லேருந்து. நேற்று உட்காந்து கட்டியாச்சு. அந்த பூவை தலையில் வைக்கிற சந்தோஷம் அது வேறு லெவல். தலையில் வைக்கிறத விட அதை கட்டுறதுன்றது வேறு லெவல் சந்தோஷம். ஸோ எனக்கு கிடச்சிருக்கு, அது எனக்கு தலையில் வைக்க போகிறேன். ஸோ அப்புறம் பொட்டு வச்சுட்டு மேக்கப் முடிச்சிக்க வேண்டியதான். சாரீலாம் கட்டி அழகாக ட்ரை பண்ணியிருக்கிறேன். மேட்சிங் ப்ளவுஸ் இல்லை, ஸோ இருந்த ஒரே ப்ளவுஸை போட்டு மேட்ச் பண்ணியாச்சு. செம்மையாக இருக்குல்ல? எல்லாருக்கும் ஓணாசம்ஷகள்.